பாடலின் 2 அடிகளை பாடி தேவ பிரசன்னத்தில் கட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை இரக்கம் நிறைந்தவர் கிருபாசனம் தோன்றிடுதே, தருணம் ஏதும் என் கேளும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. பிதாவண்டை சேரும் சுத்தர்கார் சதா பரிந்து பேசியே நிற்போ, ஏதோ எம்மையே முற்றும் உடைய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ பிரசன்னத்துக்குள்ளே கிட்டி சேருவதற்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி உள்ளத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த நாளிலே நாம் வழக்கமாக தியானிக்கிறபடியே கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே தாவீது காண்பித்த உடன்படிக்கையின் மேன்மை, அதில் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இன்றைக்கு மேவிபோசேத்தின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம், தாவீது காட்டிய இரக்கம், அதை தொடர்ந்து தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை, இரக்கம், இவைகளை குறித்து சில காரியங்கள் தியானித்து தேவ பிரசன்னத்தில் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரே இந்த வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தவும் ஆரோக்கியமாக்கவும் உதவியாக இருக்கிறது. இந்த மேவிபோசேத் சவுலின் குமாரன். சவுல் ராஜாவாயிருந்தார். இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தார். அந்த நாட்களிலே தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவியின் காரணமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய நேர்ந்தது. தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ண வைத்தார். பல வருடங்கள் தாவீது காத்து இருக்க வேண்டியது இருந்தது. அந்த நாட்களிலே சவுலுக்கு பொல்லாத ஆவி வரும் நிலையிலே தாவீது
வீணை மீட்டி பாடி அந்த நேரத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும் நிலையிலே தாவீதை கர்த்தர் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார். கோலியாத்தை முறியடித்த நாட்களிலே தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்ற முழக்கம் ஏற்பட்ட போது தாவீதுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு தாவீதை கொலை செய்ய சவுல் அநேக முயற்சிகளை செய்தார். இதன் விளைவாக தாவீது காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி தப்புவிக்க வேண்டிய நிலையில் அந்த நாட்களிலே சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மிகவும் அதிகமாய் தாவீதை நேசித்தார், உதவியாயிருந்தார். ஒரு நாளிலே அவர் தாவீதுக்கு சொன்ன ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, பயப்படாதரும், என் தகப்பன் உம்மை கண்டுபிடிக்க மாட்டார், மெய்யாகவே நீர் ராஜாவாய் இருப்பீர், ராஜாவாகும்போது நான் இரண்டாவதானவனாய் இருப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்தார். காலங்கள் கடந்தது, தாவீது ராஜாவாகிறார். சவுல் ராஜா யுத்தத்திலே மாண்டு போயிட்டார், யோனத்தானும் மாண்டு போயிட்டார், இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த நிலையிலே மேவிபோசேத் என்கிறவர் சவுலின் குமாரன் 5 வயதாக இருந்திருக்கிறார். அவன் தாதி அவனை அந்த செய்தியை கேட்டு ஓடுகிற நிலையிலே அவன் விழுந்து முடவனாகிவிட்டான். இந்த முடவனுக்கு தாவீது காட்டிய கருணை, தாவீது ராஜாவான போது நன்றி மறக்கவில்லை, யோனத்தான் பண்ணின உடன்படிக்கையை மறக்கவில்லை, சவுலின் குடும்பத்தில் உள்ளவர்களை அழைத்து யார் ஒருவர் இவருடைய குடும்பத்தில் இருக்கிறாரோ நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது மேவிபோசேத் என்கிறவரை அறிமுகம் செய்தார்கள். இந்த நிலையிலே சவுல் தாவீதுக்கு முந்திய விரோதியாய் இருந்தாலும் அது பொருட்டென்று எண்ணவில்லை. யோனத்தான் பண்ணின உடன்படிக்கைக்கு கவனம் செலுத்தி கருணை காட்டினதை நாம் பார்க்கிறோம். அந்த மேவிபோசேத்தை தன்னிடத்தில் கொண்டு வர வைத்து தன்னுடன் மேஜையில் உட்கார்ந்து உணவு உண்டு வாழ்வதற்கு அவன் காலமெல்லாம் ஒழுங்குபடுத்தினார். மட்டுமல்ல, சவுலுக்கு இருந்த சொத்துக்களை மேவிபோசேத்தை கவனிக்கிறவனை ஒப்படைத்து இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பொறுப்புகளை ஏற்படுத்தினார். இந்த சம்பவம் தாவீது காட்டின கருணை என்று ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் மனுக்குலத்துக்கு காட்டின பெரிய இரக்கம் என்பதை நாம் அறிகிறோம். இயலாமையில் கர்த்தர் எப்படி உதவுகிறார்? மேவிபோசேத் முடமை ஆகிவிட்டார். ஆனாலும் அந்த நிலையிலே தாவீது காட்டின கருணை, நம்முடைய இயலாமைகள், மனிதனின் இயலாமைகள் என்ன அப்படின்னா, பாவம், சாபம், கலக்கம், வேதனைகள், பிரச்சனைகள், இவைகள் தங்களாலே தீர்த்து கொள்ள முடியாதவை. அது தேவனால மட்டுமே ஆகும் என்ற சத்தியம் நமக்கு வேதாகமம் அறிவிக்கிறது. இது மேவிபோசேத்தின் வாழ்க்கை இதற்கு ஒரு அடையாளமாக கூறப்படுகிறது. தேவன் நமக்கு காண்பித்த இரக்கம் நாம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளவும் பலன் கொள்ளவும் செய்கிறது. உண்மையுள்ள உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த சம்பவம் யோனத்தான் பண்ணின உடன்படிக்கை 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14 முதல்
18 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நான் வாசிக்கவில்லை, சம்பவத்தை நான் சொல்லிவிட்டேன். 1 சாமுவேல் 23 14 முதல் 18 வரை. யோனத்தான் தாவீதிடத்தில் பண்ணின உடன்படிக்கையை தாவீது நினைவு கூர்ந்து மேவிபோசத்தை கனம் பண்ணியது போன்று நாம் தேவனிடத்தில் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும், தாழ்மையுடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். தகுதிக்கு அப்பாற்பட்ட கிருபைகளை தேவன் ஏற்படுத்துகிறார். தேவ இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் அளவே கிடையாது. ஆவிக்குரிய நிலைமையிலே முடமை, வேறு பல நிலைகளிலே பாவத்தினால் முடமை, இவைகள் சீர் செய்ய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே முடியும். அதற்காகத்தான் தம்மையே தேவன் பலியாக கொடுத்து அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். தேவன் அனைவரையும் நேசிக்கிறார். நம்மெல்லாம் யாராவது தப்பு பண்ணால் அவங்க மேலே கசப்பு வச்சு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட விரும்ப மாட்டோம். ஆனால் மனுக்குலம் முழுமையுமே தேவ திட்டத்திற்கென்று ஏற்படுத்தினால் மனுக்குலமோ தேவ திட்டத்துக்கு மாறாக வாழ்ந்து பாவ இருளின் அந்தகாரத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். விடுதலை தெரியாமல் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அனைவரையும் நேசித்தார். குறிப்பாக சமாரிய பெண் பெரிய பாவி, அவளை யார் ஒருவரும் நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அவளிடத்தில் பேசி அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பை கண்டுகொண்ட சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ளே ஓடிப்போய் அநேகரை சமாரியா ஊர் முழுவதும் அங்கே வந்தது என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இயேசுவின் கருணை அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதே போல பாவத்தினாலே, விபச்சார பாவத்தினாலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிய வேண்டும் என்று இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்ட பெண்ணுக்கு தேவன் அளித்த ஈவு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுதான் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பு. இது அளவற்ற இரக்கம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்று தாவீது ராஜா இந்த மேவிபோசேத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் தேவனை விட்டு தூரமாயிருந்தோம், வெறுக்கப்பட்டவர்கள், அருவறுக்கப்பட்டவர்கள், பாவத்தில் சிக்கி இருளிலே வாழ்ந்தவர்கள். நமக்கு கர்த்தர் காண்பித்திருக்கிற இரக்கத்தினாலே கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலேயே உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த காரணத்திலும் தேவ பிள்ளைகளோடு உலக மக்களை ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். மட்டுமல்ல, இதோடு நம்மை விட்டு விடுகிறதல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ந்து அவரோடு பந்தி இருக்க கர்த்தர் செய்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நல்ல பந்தி அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீது பாடும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக
நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்களோ? அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவனை தருகிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவ மன்னாவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு ஜீவ மன்னாவாக இருக்கிறது. ருசித்தவர்கள், இயேசுவின் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்து அவருடைய வல்லமையை அனுபவித்தவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் இயேசு பாராட்டி இருக்கிற அன்பு. மேவிபோசேத்து மூடவனாயிருந்தான். முடமையை சரி பண்ண இயலாது. ஆனால் தாவீது கொடுத்த பாக்கியம். இதே போன்று நம்முடைய இயலாமைகள் ஏராளம். சில வேளைகளில் நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்று வாழ்ந்திருந்தாலும் ஆவிக்குரிய முடமை கூட நமக்கு ஏற்படுகிறது. என்ன என்றால், சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி இப்படியா இருக்கிறது என்று நொந்து போகிற அனுபவம், அதெல்லாம் முடமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த முடமை எந்த வேற ஒரு சூழ்நிலையிலும் சரி செய்ய முடியாது. கர்த்தர் சீரமைக்கிற சர்வ வல்லவர். இதற்காக தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 33வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அன்பு ஆதியாகமத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தங்கள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வாக்குத்தத்தங்கள் என்ன வாக்குத்தத்தம் என்று தேடி அலைகிறார்கள். வசனத்தை வாசிக்க முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. எந்த பகுதியிலிருந்து நாம் வாசித்திருந்தாலும் நமக்கு அன்றாடம் அப்பத்தை இந்த வசனம் நமக்கு தருகிறது. புசித்து திருப்தியாய் வாழ கிருபை கட்டளையிட்டிருக்கிறார். அவர் பண்ணின உடன்படிக்கையை சிலுவையிலே நிறைவேற்றி இருக்கிறார். அதன் காரணமாக நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தரோடு இணைந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. எந்த துன்பத்திலும் விடாமுயற்சி எடுத்து தேவ பிரசன்னத்திலே வாழும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் கிடைக்கும் தேவ கிருபையின் ஆசீர்வாதம் அளவற்றது. இதே போல நாம் தேவனிடத்தில் சில உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கிறோம் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் இயேசுவுக்காகவே வாழுவேன், இயேசுவுக்காகவே சாட்சியாக இருப்பேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு வேத வசனங்களை வாசிப்பேன், நான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவிப்பேன் என்ற உடன்படிக்கைகள் போன்ற பல உடன்படிக்கைகள் இயேசு இடத்துல சொல்லி இருக்கலாம். அவைகள் முடமாகி போக அனுமதிக்காமல் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் நாம் ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதனாலே தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து தேவ பிரசன்னத்தில் ஜெபம் பண்ணி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. இது ஒரு பெரிய சிலாக்கியம். இயேசு நமக்கு தந்தது பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியம் உலகத்திலே கிடைக்கக்கூடியதல்ல, தேவனால் கிடைக்க பெற்றிருக்கிறது. நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும்.
நம்முடைய நன்றி கடன் என்ன? தாவீது ராஜாவான போது யோனத்தான் பண்ணின உடன்படிக்கைக்கு நன்றி கடன். மேவிபோசேத்தை ராஜபோஜனத்துக்கு கொண்டு வந்து வைத்தார். நாம் நன்றி கடன். இயேசு செய்த பெரிய தியாகம், அவர் நமக்கு தந்திருக்கிற உடன்படிக்கை, அவர் நமக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், இவைகளுக்கு நன்றி கடன் என்ன? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய சந்தோஷ பாக்கியங்கள், நாம் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள், இவைகளுக்கு கர்த்தர் இதை செய்கிறார் என்று அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கும் நாட்கள் முடிவு வரை ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே செயல்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.